இந்த வீடியோவில் நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன்னு சொல்லி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்களும் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாடி வெயிட் கம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் தேடிட்டு இருக்காதீங்க. இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு நாள் தேடி பண்ணாதீங்க. வெயிட் கம்மி பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்பவே பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம கண்டினியூவாக சுகர் சாப்பிட்றதால என்னென்ன பிரச்சனை வரும்னா, இந்த ஃபேஸில் வந்து சுருக்கமாக வர்றது, அப்புறம் வந்து பிம்பிள்ஸ் வரும், ஆயில் அதிகமாக வரும் ஆயில் ஃபேஸில் இருக்கவங்களுக்கு, அதுக்கப்புறம் ப்ளோட்டிங் இஷ்யூ வரும், அப்புறம் தூக்கம் சரியாக வராது, அப்புறம் ரொம்ப கோவம் அதிகமாக வரும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், அப்புறம் வந்து ஆக்டிவாகவே இருக்க மாட்டோம், ஒரு டயர்டாகவே இருக்கும் எப்போவுமே. ஏன்னா சுகர் சாப்பிட்டோன்னே டக்குன்னு எனர்ஜி ஆகும், அந்த எனர்ஜி டக்குன்னு லோ ஆகிடும். நீங்கள் ஸ்டார்டிங் வெயிட் கம்மி பண்ண போகிறீங்கன்னா சுகரை கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பாதி வெயிட் கம்மி ஆகிடும். ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க, அது முடியாது, சுகரை கட் பண்ணி தான் நான் கட் பண்ணணும் இல்லை அப்படின்னா, ஏன் எல்லாருமே ஃபஸ்ட்டு சுகரை கட் பண்ணுங்கள் சுகர் கட் பண்ணுங்கள் சுகர் கட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க? சுகரை கட் பண்ணாமல் வெயிட் லாஸ் பண்ண முடியாதா? நீங்கள் சுகரை கட் பண்ணாமையும் பண்ணலாம். ஆனால் வந்து எப்படின்னா வந்து நான் சுகர் எடுக்கிறேன், நார்மலாக எல்லாமே சாப்பிட்றதுலேயே நான் கம்மி பண்ணணுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இப்போது ஒரு கேலரி டெபிசிட்குள்ளே நீங்கள் வரணும், அதுக்கப்புறம் நீங்கள் கார்டியோ பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், அதுக்கப்புறம் டைமுக்கு சாப்பிட்ணும், டைமுக்கு தூங்கணும். இந்த மாதிரி ப்ராசஸ் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது பொறுமையாக கம்மியாகும். எப்படின்னா ஒரு வருஷம் இல்லை 2 வருஷத்தில் கம்மியாகும். வெயிட் கம்மியாகிட்டே தான் இருக்கும், ஆனால் ரொம்ப நாள் ஆகும். ஆனால் நான் அப்படி இல்லை, ஒரு 2 மாதத்துல 15 கிலோ கம்மி பண்ணிட்டேன் சுகர் கட் பண்ணதில் மட்டும். அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும். நம்ம என்னதான் சுகர் 2 மாதத்துக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணாலும் சரி, ஃபுல்லாகவே கட் பண்ணாலும் சரி, அதனால் வந்து வெயிட் ஸ்டாப் ஆகும். ஒரு லெவலில் வந்து வெயிட் ஸ்டாப் ஆகிடும். எனக்கு வந்து ஒரு 15 கிலோ தான் கம்மியாச்சு, அதுக்கப்புறம் நின்றுச்சு. 83ல் வந்து வெயிட் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கம்மி பண்ணும்போது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்ணுவேன், கார்டியோவும் பண்ணுவேன், அதுக்கப்புறம் கேலரி டெபிசிட்குள்ளேயும் இருப்பேன். இந்த 3மே இருக்கும்போது மறுபடியும் ஒரு 13 கிலோ கம்மியாச்சு. மொத்தம் 28 கிலோ கம்மி பண்ணேன். ஆனால் இதுவரையும் நான் சுகர் கட் பண்ணியிருக்கேன். நடுவில் கேட்கலாம், அப்போ இந்த 2 மாதம் தான் சுகர் கட் பண்ணீங்களா, அதுக்கப்புறம் சுகர் எடுத்துட்டீங்களா? இது வரையுமே சுகர் எடுக்கலை. டெய்லியும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறேன், டெய்லியும் கார்டியோ பண்ணுறேன், டெய்லியும் ஓடுறேன், டெய்லியும் குதிக்கிறேன், இதெல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் கேலரி டெபிசிட்குள்ளே இருக்கீங்களா? நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க இதை செக் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணும், உங்கள் வெயிட்டு, உங்கள் ஹைட்டு இதெல்லாம் செக் பண்ணி உங்கள் பிஎம்ஆர் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு சாப்பிட்ணுன்னு தெரிஞ்சிடும். அதை சாப்பிட்டாலே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறது, கார்டியோ பண்ணுறது, சரசரன்னு வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும், ஸ்பீடாக வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் தேவையில்லாமல் சாப்பாட்டில் போட்டியை விட்டுட்டு மற்றதெல்லாம் பண்ணுறேன், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறேன், கார்டியோ பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கான்சன்ட்ரேஷன் வந்து சாப்பாடில் இருக்கணும். சாப்பாடை செக் பண்ணுங்கள், நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு. நீங்கள் சுகர் ஐட்டமும் ஆயில் ஐட்டமும் ஜங்க் ஃபுட்டும் எடுத்திங்கன்னா உங்கள் கேலரிஸ்குள்ளே கண்டிப்பாக வர முடியாது. நீங்கள் இந்த 3யுமே அவாய்ட் பண்ணால் தான் உங்கள் கேலரிஸ்குள்ளே வர முடியும். நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா, இந்த 3த்தையும் அவாய்ட் பண்ணாலே வெயிட்டு ஸ்பீடாக கம்மியாகும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சுகரை கட் பண்ணுங்கள். எடுத்தவொன்னே எல்லாத்தையும் கட் பண்ண முடியாது. சுகரை ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஆயில் கட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்டை கட் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்தோன்னே எல்லாத்தையும் கட் பண்ணாதீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெயிட் கம்மியாகும். அது கூட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்ணிங்கன்னா, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கார்டியோ இதெல்லாம் சேர்த்து பண்ணிங்கன்னா ஃபேட் லாஸ் தான் ஆகுமே தவிர மசில் லாஸ் ஆகாது. ஒரு ஹெல்தி வெயிட் லாஸ் பண்ணலாம். முன்னாடியே நானும் எல்லாத்தையும் போட்டு பண்ணி தான் 2 வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் பண்ணும்போது சுகரை விட்டுட்டேன், ஜங்க் ஃபுட்டை விட்டுட்டேன், ஆயில் ஐட்டத்தை விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு லாஸ் பண்ணுன்ற அந்த ஐடியாவையும் விட்டுட்டேன். மொத்தமாக டோட்டலாக விட்டுட்டேன். அதனால் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், முதல்ல எதாவது ஒன்று கட் பண்ணுவோமே அப்படின்னா சுகரை ஃபஸ்ட்டு கட் பண்ணேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், நீங்கள் கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுத்துகிட்டு ப்ரோட்டீன் அதிகமாக, ஃபைபர் அதிகமாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள்.
உங்களுக்கு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரத்துக்கு எதுவுமே பசிக்காது. அதிகமாக தண்ணி குடிங்க. தண்ணி அதிகமாக குடித்தாலே, நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி அதிகமாக குடித்தாலே பசி எடுக்காது. சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த டீ குடிக்கிறது, ஜூஸ் குடிக்கிறது, இதை குடித்தாதான் 1 மணி நேரத்தில் மறுபடியும் பசி எடுக்கும் கண்டிப்பாக. நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஐட்டத்துலேயே எவ்வளோ சுகர் ஐட்டம் தெரியுமா இருக்குது. ஃபஸ்ட்டு தேவையில்லாத எல்லா ட்ரிங்க்ஸ் ஐட்டமும், எனர்ஜி ட்ரிங்க்கு, அப்புறம் இந்த சுகரி ட்ரிங்க்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்கு, அப்புறம் டீ காஃபி, அப்புறம் ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸும் வந்து சுகர் தான். நான் சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன். அப்புறம் வந்து மில்க் ஷேக்கு, அடுத்தது எடுத்தோன்னா பேக்கரி ஐட்டம், சிப்ஸு, அப்புறம் இந்த கேக்கு, பன்னு, ஜாமு, ப்ரெட்டு, ஐஸ்கிரீமு, கெலாக்ஸு, நூடுல்ஸு, அப்புறம் இந்த கெச்சப்பு, அப்புறம் இந்த மயோனீஸு, பாபிக்யூ சாஸு, சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, சிப்ஸு, அப்புறம்னா சுகர் ஐட்டம், ஒயிட் சுகரு, ப்ரௌன் சுகரு, ஜாகரி, அப்புறம் ஹனி, இது எல்லாமே ஹை சுகர் தான். ஒயிட் சுகரை தவிர மற்ற இதெல்லாம் வந்து கொஞ்சம் நியூட்ரிஷன்லாம் இருக்கும். அயனு, பொட்டாசியம், ஜிங்க்கு, இது எல்லாமே இருக்கலாம். இது எல்லாமே இருந்தாலும் கேலரிஸ் ஒரே மாதிரி தான். இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த சுகர் ஃப்ரீன்னு போட்டதுலேயும் சுகர் இருக்கும். நீங்கள் சுகர் ஃப்ரீன்னு போட்ட பிஸ்கெட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பின்னாடி இன்க்ரீடியன்ஸை படித்து பாருங்கள், அதில் கண்டிப்பாக சுகர் இருக்கும். அப்படி சுகர் ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்கன்னா வேறு ஏதாவது சிரப்ஸு, இந்த கார்ன் சிரப்ஸு, இல்லைன்னா மால்டோடெக்ஸு, இந்த மாதிரி வேறு ஏதாவது அது ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஆனால் அதுவும் சுகர் தான். நான் அவாய்ட் பண்ண சுகர் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். வேறு ஏதாவது விட்டுருந்தேன்னா இதெல்லாம் நீங்கள் சொல்லலையே, அப்போ இதெல்லாம் சுகர் இல்லையா அப்படின்லாம் கிடையாது. நான் என்னென்ன சாப்பிட்டுட்டு இருந்தேனோ அதெல்லாம் விட்டுட்டேன். நான் ஸ்கிப் பண்ணதெல்லாம் சொன்னேன். மற்றபடி இதுக்கு மேலேயும் சுகர் ஐட்டம்லாம் இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஃப்ளூயன்சர் இவங்க பண்ணுற வேலை நிறைய இருக்குது. இந்த பெல்ட்டை கட்டிக்கோங்க, டெய்லியும் பெல்ட்டை கட்டினோன்னா அதிலே ஒரு கேலரிஸ் பர்ன் ஆகும். இந்த மாதிரி இந்த மிஷினில் நின்னீங்கன்னா இந்த மாதிரி கேலரி பர்ன் ஆகும். அது மாதிரி இதை கலந்து குடிச்சிங்கன்னா கேலரிஸ் பர்ன் ஆகும், உங்களுக்கு பசி எடுக்காது, வெயிட்டு குறையும். இப்போ ஷார்ட் ரூட்டு மட்டும் தேடாதீங்க. ஷார்ட் ரூட்டு டைம் வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, அப்படியே என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபிட்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோ போடுவேன். உங்களுக்கு எனி டவுட் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கு நான் வேணால் ரிப்ளை பண்ணுறேன்.